வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பிரபல எழுத்தாளரான திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் மாணவர்களினுடைய எதிர்கால கல்வியை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மினி பட்டாபிராமன், எழுத்தாளர், பத்திரிகையாளர், அனிமேட்டர். +2 முடித்த பிறகு மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அதற்கு என்ன தீர்வு, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. முந்தையெல்லாம் ஒரு பிகாம்னாக்கா ஏதாவது 1-2 தான் இருக்கும். இப்போ பிகாம்லேயே பார்த்தாக்கா ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், கார்பரேட், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு. அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி, சயின்ஸு, கணக்கு, இந்த மாதிரி வெரைட்டியான சப்ஜெக்ட்ஸ் இப்போ இருக்கு. அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, 10th படிக்கிறவரே அந்த மாணவர்களுக்கு எதுல தனக்கு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? தனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத அவங்களுக்கு ஒரு 10th படிக்கிறதே ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு வந்துடணும். அதாவது சயின்ஸா, இல்லை டெக்னாலஜியா, இல்லை மருத்துவம், இல்லை பிகாம் மாதிரி ஆடிஷன் அந்த சைடு, இப்படியாக அவங்கள கலைகள் சம்பந்தப்பட்டது எதுல தனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு 10thலேயே ஒரு பேசிக்கா தெரிஞ்சிடும். அதை பொறுத்து +2க்கு அப்புறம் என்ன எடுக்கிறதுங்கிறத ஒரு மாதிரி அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டாக்க அதுக்கு தகுந்த எஃபர்ட்டை +1, +2 ரெண்டுலேயும் அவங்க போடலாம். போட்டு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அதை பார்க்கலாம் ஒரு டைரக்ஷன்ல. ஏன்னா பார்க்கலாம், +1லேயும் +2லேயும் ஏதோ படிப்போம், அப்புறம் +2 முடிச்ச பிறகு பார்ப்போம்னு இல்லாமல் 10thலேயே ஒரு பேசிக் டெசிஷன், நான் டீப்பாக போகணும்னு சொன்ன ஒரு பேசிக் டெசிஷன், மருத்துவமா இல்லை சயின்ஸா இல்லை வேற மாதிரி கலை அறிவியலா இல்லை மொழி சம்பந்தப்பட்ட படிப்பா, இந்த மாதிரி ஒன்று பேசிக்கான டிசைட் பண்ணிட்டு நீங்க அதுக்கான எஃபர்ட்டை +1, +2 போட்டு நிறைய ஸ்கோர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்க எப்படி படிக்க சொல்றாங்க, எங்களுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழப்பம் வரும். பேரண்ட்ஸுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கிறதுனால ஒரு 15 வருஷம் முன்னாடி நீங்க பார்த்ததை விட இப்போ நிறைய கோர்சஸ் இருக்கு. அது பசங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட அதை பேசி அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்ங்கிறதையும் கண்டுபிடிங்க. அதே சமயம் பேரண்ட்ஸ் உடைய ஃபைனான்ஸ் பொசிஷனையும் இந்த பசங்க கொஞ்சம் பார்க்கணும். இப்ப பேங்க்ல எல்லாம் லோன் தராங்கிறது இருக்கட்டும், பட் லோன் தரதுக்கும் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அவங்க அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் கேட்கிற போது ஷூரிட்டி எல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸால முடியுமா? ஏன்னா சில சமயம் சிங்கிள் பேரண்டாவும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அம்மாவையோ இல்லை அப்பாவையோ கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்காக கிடைச்ச சப்ஜெக்டை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்றது எல்லாம் என்னன்னா, உங்களுக்கு நிஜமாவே இப்போ ஸ்பேஸ் சம்பந்தமான படிப்பு இல்லை மைக்ரோ பயாலஜி அது படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த +1, +2லேயே நல்ல எஃபர்ட் போட்டு நிறைய ஸ்கோர் பண்ணுங்க. அவங்க 98, 98, 95க்கு மேலே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணினாக்க உங்களுக்கு எவ்வளவு பேங்க்லேயும் ஈஸியாக லோன் கிடைக்க முடியும். காலேஜஸ்லேயும் உங்கள் அப்ளிகேஷனை நிராகரிக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸை ஒரு டயலமால கொண்டு விடாதபடிக்கு நீங்களும் உங்களை எஃபர்ட்டை போடணும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நீங்கள் அந்த +1 வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பேசிக்காக டிசைட் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. அப்படி இருந்துட்டாக்க +2 முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. சரி, நான் தானே இதை டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடவும் அதில் முன்னேறி நல்லபடியா வரத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பேரண்ட்ஸுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப நீங்க நான் அந்த நாள்ல இது படிக்கணும்னு நினைச்சேன், BA படிக்கணும்னு நினைச்சேன், அது படிக்க முடியல, இப்ப நீ அதை படிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயமே படுத்தாதீங்க. பசங்களோட விருப்பம் என்ன அதை முதல்ல நீங்க அதை நல்லா கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. அதை தவிர ஃப்ரெண்ட்ஸ், சமூகம் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது மூன்றுமே இணைந்ததுதான் இந்த +2க்கு அப்புறம் என்ன படிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருது. அதுல அடிப்படை அந்த படிக்க வேண்டிய அந்த மாணவர்களுடைய விருப்பம் அண்ட் அதை அவர்கள் எப்படி செயலாக்க போகிறார்கள்ங்கிறது முக்கியம். சும்மா எனக்கு மைக்ரோ பயாலஜி தான் படிக்கிறதா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயாலஜி படிப்புலையும் 40-50 வாங்கினாக்க அது பிரயோஜனமே கிடையாது. ஸோ மற்றவங்க சொல்றதை கேட்காம உங்களுக்கு மனசுல எதுல டீப்பாக உங்களுடைய மனசையே கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எதுல முன்னுக்கு வர முடியும் உங்க மனசுக்கு நிச்சயமா தெரியும். அதற்கு தகுந்த மாதிரி அதை ஒரு 10thலேயே டிசைட் பண்ணிட்டு +1, +2ல நல்ல எஃபர்ட் போட்டு அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்றதையும் கேட்டுங்க. அவங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனையும் பார்த்துங்க. ரொம்ப லட்சக்கணக்கில் பணம் ஆகும் அவங்களால முடியாதுன்னாக்கா அதுக்கு அடுத்து ஏன்னா 2-3 சாய்ஸ் வச்சுங்க. இந்த சாய்ஸ் இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் அதையும் மனசுல வச்சுட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இதுல குழப்பமே கிடையாது. டெசிஷன் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்க டிசைட் பண்ணி அம்மா அப்பாவுடைய ஒத்துழைப்போட நல்லபடியா வாங்க. வணக்கம்.